ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து ஹெச்லுக்கப் ஃபங்க்ஷனை வந்து ரேஞ்ச் லுக்கப் வந்து அப்ராக்சிமேட் ரேஞ்ச் லுக்கப்பாக இருந்தால் எப்படி அவுட்புட் இருக்கும், அதே எக்ஸாக்ட் ரேஞ்ச் லுக்கப்பாக இருந்தால் எப்படி அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ரெக்கார்ட்ஸ் இங்கே நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். பாட்டமில் வந்து அங்கே கிரேடு வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மார்க்ஸுக்கு என்னென்ன கிரேடு வரணும் அப்படின்றத நம்ம பாட்டமில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மார்க்கு 10 to 30நாக்க எனக்கு இ கிரேடும், 30 to 60னா டி கிரேடும், 60 to 90 வந்து சி கிரேடும், 90 to 100 வந்து பி கிரேடு அப்படின்ற மாதிரி நான் வந்து கிரேடு வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஹெச்லுக்கப் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிற நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நார்மல் ஈக்குவல் டு ஹெச் லுக்கப்னு டைப் பண்ணுங்கள், இந்த ஃபங்க்ஷன் வரும். ஜஸ்ட்டு டேபு என்னோட லுக்கப் வேல்யூ வந்து இந்த மார்க்கு, அதாவது E2 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், கமா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து டேபிள் அரே வந்து நான் பாட்டமில் வச்சுருக்கேன் இல்லைங்களா, மார்க்ஸ் அண்ட் கிரேடுன்னு, இதான் என்னோடய டேபிள் அரே. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுறேன், F4 கொடுத்து நான் அதை ஜஸ்ட்டு லாக் பண்ணுறேன். அந்த டேபிள் அரேவை வந்து நான் லாக் பண்ணுறேன், கமா கொடுக்குறேன். என்னோட ரோ இண்டெக்ஸ் நம்பர் கேட்குது. என்னோட ரோ இண்டெக்ஸ் நம்பர் இந்த கிரேடுன்ற ரோவில் இருக்கிற அந்த ஏபிசிடி அந்த மார்க்கு ஏற்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுதான். அப்போ செகண்ட் ரோவில் இருக்குது. ஸோ செகண்ட் கம்மா கொடுக்குறேன். இப்போ இங்கே தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ட்ரூனா நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ, ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஃபால்ஸ்னால் நம்ம 0ன்னு அசைன் பண்ணுவோம், அப்ராக்சிமேட் அதாவது ட்ரூனாக்க வந்து நம்ம 1ன்னு அசைன் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஃபால்ஸ்னால் நம்ம 0 தான் அசைன் பண்ணோம். இப்போ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு எந்த ரிசல்ட்டுமே வராது. ஏன் அப்படின்னா எனக்கு பாருங்கள், இந்த 10க்கு மட்டும்தான் எனக்கு ஈன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக எனக்கு வேல்யூ மேட்ச் ஆகிருக்கு. எக்ஸாக்ட் மேட்ச்னா அந்த அந்த மார்க்ஸுக்கு என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வரும். இப்போ 10க்கு வந்து ஈன்னு இருக்குது. 10க்கு மட்டும் நமக்கு ஈனுங்க அசைனாக இருக்குது. ஓகேங்களா? மற்ற எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்காது. ஏன்னா அது எக்ஸாக்டாக வேல்யூ மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கும். இப்போ 15னா அந்த டேபிள் அரேவில் 50 எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணோம். நம்ம 50 ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. ஆனால் 50ங்கிறது வந்து இந்த டேபிள் அரேயில் வந்து எங்கேயுமே கிடையாது. ஸோ நமக்கு வந்து ரிசல்ட் வந்து என்னன்னு டிஸ்பிளே பண்ணுது. அதே இந்த ஃபார்முலா ஒன்று டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவல் டு ஹெச் லுக்கப் கொடுத்துட்டு நார்மல் வி லுக்கப் ஹெச் லுக்கப் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ வந்து நான் அந்த மார்க்ஸே செலக்ட் பண்ணுறேன், கம்மா கொடுக்குறேன். என்னோடய டேபிள் அரே சேம் தான் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், F4 கொடுத்து லாக் பண்ணுறேன் அந்த டேபிள் அரேவை, ஜஸ்ட்டு கமா. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ரோ இண்டெக்ஸ் நம்பர் எதுனா என்னோட செகண்ட் ரோவில் இருக்கிற அந்த கிரேடு தான் எனக்கு வேணும். ஸோ செகண்ட் கொடுக்குறேன், கமா கொடுக்கும்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ட்ரூ அண்ட் ஃபால்ஸு. இப்போ ட்ரூனா அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணோம், ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்ச் எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணோம். நமக்கு இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் நம்ம தேவையில்லை, நம்ம கிரேடு தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து 0க்கு பதிலாக 1, ட்ரூங்கிறது வந்து ட்ரூனா 1. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் 1ன்னு அசைன்மெண்ட்டு ஜஸ்ட் நான் என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கிரேடு வந்துடும் அப்ராக்சிமேட்டாக. எனக்கு வந்து இப்போ அப்படியே ட்ராக் பண்ணுறேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 50 மார்க்கு, இந்த 45 எங்கே இருக்குன்னா 45 வந்து 30 to 60 ரேஞ்சில் இருக்குது. ஸோ எனக்கு 45க்கு டீனு வந்துருக்கு. 15ன்றதும் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 30 to 60ல் தான் இருக்குது. ஸோ எனக்கு டீனு வந்திருக்கு. இப்போ 60 எங்கே இருக்குன்னா 60 to 90 என்ன இருக்குது அப்படின்னா சி கிரேடில் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு இந்த வேல்யூ வந்து எந்த ரேஞ்சில் இருக்கோ அந்த கிரேட் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஹெச் லுக்கப்பில் வந்து கிரேட் எடுக்கிறது. அதாவது நமக்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூவாக இருந்தால் எப்படி அவுட்புட் வரும், எக்ஸாக்ட் வேல்யூவாக இருந்தால் எப்படி அவுட்புட் வருங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதே இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம பண்ணலாம். இப்போ நான் ஹெச்லுக்கப் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் அரே இருக்குது இல்லைங்களா, டேபிள் அரேவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ஃபார்முலா நேமிங் டேப் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு நேம் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். கிரேடுன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கிரேடுன்னு கொடுத்துட்றேன். எனக்கு இப்போ வந்து இந்த டேபிள் அரே வந்து இந்த கிரேடு அப்படின்ற ஃபங்க்ஷன் மாதிரி க்ரியேட் ஆயிரும். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாகவே க்ரியேட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு ஈக்குவல் டு ஹெச் லுக்கப் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூ மார்க்கு E2 செலக்ட் பண்ணியிருக்கேன், கமா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் டேபிள் அரே செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி டேபிள் அரேயில் வந்து கிரேடுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, கிரேடுன்னு டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே பாப்புலேட் ஆகும். ஜஸ்ட்டு டேப் கொடுங்க, கிரேடை வச்சு நம்ம கால் பண்ணிக்கலாம். கிரேடு
அடுத்தது வந்து கமா ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து எனக்கு செகண்ட் ரோவில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து 2, எனக்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் வேணும், எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணாம். ஸோ அப்ராக்சிமேட்னா நம்ம வந்து 1 டிஃபைன் பண்ணுறோம். ஜஸ்ட் நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணால் போதும், எனக்கு சேம் அவுட்புட் தான் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து டேபிள் அரே ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஹெச்லுக்கப்பில் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நல்ல ஃபார்முலாவோட நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.